students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிடக்ஷன்ஸ் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி 80C, 80CCC அண்ட் 80CCD இந்த 3 டிடக்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து செக்ஷன் 80D, 80DD அண்ட் செக்ஷன் 80DDB. ஓகேவா? ஸோ 80C அப்படின்னாவே உங்களுக்கு இன்சூரன்ஸு, ப்ரீமியமு, இந்த ஆர்பிஎஃப், பிபிஎஃப், ரெகனைஸ்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்டு, இந்த மாதிரி ஃபண்டு, இன்சூரன்ஸு, அதில் ரிலேட்டடாக வர்றதெல்லாம் 80Cயில் வரும். 80D அப்படின்னாவே மெடிக்கல் ரிலேட்டடாக வரும். ஓகேவா? ஸோ 80D வந்துட்டு டிடக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது 80Dயில் வரும். இப்போ இதுவே மெடிக்கல் ரிலேட்டடாக டிசேபிலிட்டி ரிலேட்டடாக வந்துச்சுன்னா அது செக்ஷன் 80DDயில் வரும். இதுவும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் டிசீஸ் வந்துச்சுன்னா அது DDBயில் வரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து 80C எல்லாமே பார்த்தாச்சு. 80C அப்படின்னாவே உங்களுக்கு மெடிக்கல் வராமல் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக லைஃப் இன்சூரன்ஸ், ஆனுட்டி, ப்ரீமியம்னு, கான்ட்ரிபியூஷன் டு ப்ரொவிடென்ட் ஃபண்டு, இன்சூரன்ஸ், இந்த 2 வார்த்தை வந்துச்சுனாவே உங்களுக்கு ஃபுல்லாக அது 80Cயில் வந்துடும். மெடிக்கல் ரிலேட்டடாக வந்துச்சுன்னா அது 80Dயில் வரும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 80Dலையும் 3 டைப்ஸ் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா வெறும் 80D, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 80DD, அடுத்து DDB. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 80D மட்டும் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ 80Dனாவே உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மட்டும் இன்க்ளூட் ஆகிக்கும் 80Dயில். இதில் உங்களுக்கு சில பல கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த 80D யார் யாருக்கு அலோவபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஹிஸ் ஓன் லைஃப், அதாவது ஃபார் ஹிம்செல்ஃப் இல்லைனா ஹெர்செல்ஃப், அவங்களோட ஓன் லைஃபுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுத்திருக்காங்கன்னா அலோவபிள். நெக்ஸ்ட் ஸ்பவுஸ்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எடுத்திருக்காங்கன்னா அதுவுமே அலோவபிள். அதே மாதிரி டிபெண்ட் சில்ட்ரன், அதாவது டிபெண்ட் சில்ட்ரன்னா அவங்களோட ஓன் டாட்டர், ஓன் சன்னுக்கு அலோவபிள். மெயினாக அவங்க டிபெண்ட்டாக இருக்கணும். இண்டிபெண்ட்டாக இருக்காங்க இல்லைன்னா நாட் டிபெண்ட் அப்படின்னா 80D அவங்களுக்கு வராது. யார் யாருக்கு வரும்? 3 பேத்துக்கு தான் வரும். அவங்களோட ஓன் செல்ஃப், ஸ்பவுஸுக்கு வரும். டிபெண்ட் சில்ட்ரன் தான் இருக்கணும். இண்டிபெண்ட் சில்ட்ரன், நாட் டிபெண்ட் சில்ட்ரனுக்கு வராது. ஓகேவா? யார் யாருக்கு வரும்னு பார்த்தோமா? யார் யாருக்கு வராதுன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் இண்டிபெண்ட் சில்ட்ரன் அண்ட் டிபெண்ட் சிப்ளிங்ஸ். டிபெண்ட் சில்ட்ரனுக்கு வரும், இண்டிபெண்ட் சில்ட்ரனுக்கு வராது. அதே மாதிரி டிபெண்ட் சிப்ளிங்ஸாக இருக்கிறவங்களுக்கு வராது. அவங்களோட ஓன் குழந்தைங்களாம் இருக்கணும், கூட பிறந்தவங்களுக்கு வராது. இப்போ இதே அவங்க டிபெண்ட்டாக இருக்காங்க, இண்டிபெண்ட்டாகவே இருந்தாலும் சிப்ளிங்ஸ்க்கு வராது. கொஸ்டினை நம்மளுக்கு வந்துட்டு டிபெண்ட் பிரதர், டிபெண்ட் சிஸ்டர்னு கொடுத்துருந்தா அது நம்ம எடுத்துக்க மாட்டோம். இதுவே டிபெண்ட் டாட்டர், டிபெண்ட் சன், அவங்களோட ஓன் சில்ட்ரனாக இருந்தால் எடுத்துப்போம், சிப்ளிங்ஸ் எடுத்துக்க மாட்டோம், இண்டிபெண்ட் சில்ட்ரனாக எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் எடுத்தோன்னே பார்க்கணும். இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டான்னு பார்ப்போம். ஓகேவா? அடுத்து இப்போ இதே 80Cனா நம்மளுக்கு மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ? 1,50,000. 80Dனா 25,000 ஆர் விச் எவர் இஸ் லெஸ். ஓகேவா? உங்களுக்கு இப்போ இதே 15,000 வந்திருக்கு டிடக்ஷன் அமௌண்ட்டு, அந்த 15,000 எழுதிடுவோம். இதே 50,000 25,000க்கு மேலே போச்சுன்னா 2 வேல்யூவையும் கம்பேர் பண்ணி 25,000 ஆர் விச் எவர் இஸ் லெஸ், ஒன்று 25,000 இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கிற அமௌண்ட்டை எடுத்துக்கலாம், விச் எவர் இஸ் லெஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், பேமெண்ட் ஷுட் பி எனி மோட் அதர் தென் தி கேஷ். ஓகேவா? ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் அதை வந்து கேஷ் மூலியமாக பே பண்ணாமல் கிரெடிட் கார்டு இல்லைனா ஒரு செக் மூலியமாக, டெபிட் கார்டு மூலியமாக பே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துப்போம். இதே வந்துட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மேட் த்ரூ கேஷ்ன்னு கொடுத்துருந்தா நம்ம அந்த அமௌண்ட்டை எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் இன்க்ளூடிங் கேஷ். இதே ப்ரீமியம்க்கு மட்டும்தான் கேஷில் பண்ணியிருக்கக்கூடாது, மற்ற எனி மோடில் பண்ணிக்கலாம். இதுவே ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் பண்ணியிருக்காங்கன்னா அது இன்க்ளூடிங் கேஷில் பே பண்ணியிருந்தாலுமே அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துப்போம். மேக்ஸிமம் இது உங்களுக்கு அதிகமாக கேட்கப்பட மாட்டாங்க, இருந்தாலும் நான் இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துங்க, டிபெண்டன்சி டஸ் நாட் மேட்டர் ஃபார் தி பேரண்ட்ஸ். ஓகேவா? ஸோ பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாதர் மதர்னு கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்ட் ஃபாதர், டிபெண்ட் ஃபாதர் அப்படின்னு கொடுத்துருந்தா பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டிபெண்ட் இண்டிபெண்ட் எதுவுமே கிடையாது.
பேரண்ட்ஸ்லேயே வந்துட்டாவே ஃபாதர் மதர் வந்துட்டாவே அந்த அமௌண்ட்டை நம்ம டேரெக்டாக எடுத்துப்போம். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது, அபோவ் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு 25,000 ஆட் பண்ணுவோம். புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு ஒரு ஃபாதரோட மெடிக்கல் ப்ரீமியம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 இருக்குது அப்படின்னா நம்ம டிடக்ஷன்ஸ் போடுறப்போ 20,000ஓட ஒரு எக்ஸ்ட்ரா 25,000 நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அவங்க ஏஜ் அபவ் 60 இயர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 25,000 ஆட் பண்ணி நம்ம டிடக்ஷன் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் 80D. என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் யார் யாருக்கு இருக்கும் பாருங்கள். ஓன் செல்ஃப், அவங்களோட ஓன் செல்ஃப், ஸ்பவுஸுக்கு இருக்கும், டிபெண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு இருக்கும். நாட் ஃபார் அன் இண்டிபெண்ட் சில்ட்ரன். அதே மாதிரி டிபெண்ட் சிப்ளிங்ஸ்க்கு கிடையாது. ஓகேவா? அவங்களோட லிமிட் எவ்வளோ 25,000 தான் அவங்களோட லிமிட், ஆர் விச் எவர் இஸ் லெஸ். அதே மாதிரி பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் மூலியமாக பண்ணியிருக்காம எனி அதர் மோட் அதர் தென் தி கேஷ். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்கு கேஷையும் இன்க்ளூட் பண்ணிப்போம். அதே மாதிரி ஃபாதர் மதருக்கு டிபெண்ட் இண்டிபெண்ட் எதுவுமே நம்ம செக் பண்ண மாட்டோம், டேரெக்டாக அந்த அமௌண்ட் எடுத்துருவோம். அதுவே சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அபோவ் 60 இயர்ஸ்னால் அதுக்கு வந்துட்டு அடிஷ்னலாக 25,000 ஆட் பண்ணணும். இது 80D. ஓகேவா? இதுவே 80DD. 80DDனாவே டிஸ்எபிலிட்டி. ஓகேவா? ஸோ டின்னு வந்துட்டாலே அது மெடிக்கலுங்க. ஓகே, டிஸ்எபிலிட்டின்னு வந்தால் தான் நம்மளுக்கு டிடியில் வரும். இதுக்கும் இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு வராது. நீங்கள் மெயினாக செக் பண்ண வேண்டியது 2 விஷயம். 80DDனா அவங்களோட லிமிட் பார்த்தீங்கன்னா 75,000 தான். இது வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட். இப்போ இங்கே நம்ம என்ன சொன்னோம், 25,000 இருக்கணும், ஆர் விச் எவர் இஸ் லெஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 15,000 இருக்குது, 25,000. இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லெஸ்ன்னு எழுதுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3,000 இருக்குது அப்படின்னாலும் 75,000 தான் நம்ம எழுதணும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லெஸ்ஸு கிடையாது. ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஃபார் டிசேபிலிட்டி பர்சன்ஸ். ஓகேவா? டிடக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசபிலிட்டி ரிலேட்டடாக வர்றதுக்கு 75,000 ஃபிக்ஸ்டு அமௌண்ட், விச் எவர் இஸ் லெஸ் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ இதுவே அந்த டிசபிலிட்டி நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் above 80% மென்ஷன் பண்ணியிருந்தா 1,25,000 rupees ஃபிக்ஸ்டு அமௌண்ட். 40% இல்லைன்னா 80%க்கு கீழே இருந்துச்சுன்னா 75,000. எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படின்னா 80DD பொறுத்த வரைக்கும் 75,000 ஃபிக்ஸ்டு அமௌண்ட். இல்லை ப்ராக்கெட்டில் நம்மளுக்கு டிசேபிலிட்டி 80% above அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா ₹1,25,000 இதோட ஃபிக்ஸ்டு அமௌண்ட். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்க போகிற டிடக்ஷன்ஸில் 80CCயில் இந்த மாதிரி கிடையாது, கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லெஸ்ன்னு எழுதுவோம். அதே மாதிரி 80Dயில் பார்த்தீங்கன்னா டியில் எதுவுமே கிடையாது, கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லெஸ்ன்னு எழுதுவோம். இதுவே 80DDயில் மட்டும் நம்ம கம்பேர் எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக நம்மளுக்கு டிசேபிலிட்டின்னு வந்தாவே 75,000 தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? இப்போ இதே அபவ் 80%னா 1,25,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிடக்ஷன் என்ன இருக்குது, செக்ஷன் 80DDB. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டிசீஸ், உங்களுக்கு ப்ராக்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கேன்சரால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, இல்லை எய்ட்ஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, இல்லை HIV அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிசீஸ் மென்ஷன் பண்ணியிருந்தால் அது செக்ஷன் 80DDBயில் வரும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 40,000 ஆர் விச் எவர் இஸ் லெஸ். நம்ம 2 அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணுவோம். 40,000க்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் எடுத்துப்போம், இல்லைனா 40,000 அந்த அமௌண்ட் தான் எடுத்துப்போம். ஓகே, ஸோ விச் எவர் இஸ் லெஸ்ன்னு கம்பேர் பண்ணி எழுதுவோம். இதுவே சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh. ஓகே, ஸோ உங்களுக்கு செக்ஷன் 80Dயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. செக்ஷன் 80Dனா 25,000, இதுனா 75,000, இது 1,25,000. 40% ஆர் less than 80%னா 75,000, above 80%னா 1,25,000. ஆனால் செக்ஷன் 80DDயில் மட்டும் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு, கம்பேர் பண்ண மாட்டோம் விச் எவர் இஸ் லெஸ்ன்னு. சரியா? இதே DDBனா அவங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 40,000, சீனியர் சிட்டிசன் கொடுத்துருந்தா மட்டும் நம்ம 1 lakhல எழுதுவோம். இதுக்கு நம்ம கம்பேர் பண்ணுவோம் எல்லா இது மாதிரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 இருக்குது, இதோட லிமிட் பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ லிமிட் விச் எவர் இஸ் லெஸ்ன்னு பார்த்தா 40,000 அமௌண்ட் தான் எடுத்துப்போம். இல்லை டிடக்ஷன் அமௌண்ட் வந்துட்டு 30,000 வருது, நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் டிசீஸ்னால நம்மளுக்கு என்ன அமௌண்ட் இங்கே 40,000. ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30,000 தான் லெஸ்ஸு. ஸோ 30,000 அமௌண்ட் தான் நம்ம எடுத்துப்போம்.
ஓகேவா? ஸோ நல்ல டிடக்ஷன்ஸ் பார்த்தாச்சா? ஸோ இப்போ நம்ம இது ரிலேட்டடான சம்ஸ் பார்ப்போம். மிஸ்டர் முகேஷ் மேட் தி ஃபாலோயிங் பேமெண்ட்ஸ் ஜூரிங் தி ப்ரீவியஸ் இயர்னு கொடுத்து நம்மளுக்கு ஒரு 7 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட் தி டோட்டல் டிடக்ஷன் பெர்மிசபிள் அண்டர் செக்ஷன் 80D. ஓகேவா? ஸோ நம்மளே வந்து டோட்டல் டிடக்ஷன் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க செக்ஷன் 80D. இப்போ இதுவே அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இந்த வார்த்தையை பார்த்தோன்னே அது செக்ஷன் 80Dன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொன்னேன், யார் யாருக்கு இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஃபார் ஹிம்செல்ஃப் இது வரும். யார் யாருக்கு வரும்? ஃபார் தேர் ஓன், அப்புறம் செல்ஃபு, டிபெண்ட், சில்ட்ரனுக்கு 3 பேர்த்துக்கு வரும்னு சொன்னேன்னா அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எனி மோடில் பண்ணியிருக்கலாம் அதர் தென் தி கேஷ். இவங்க பெய்ட் பை தி செக். ஓகேவா? ஸோ கேஷில் பே பண்ணல, செக்கில் பே பண்ணியிருக்காங்க. அப்போ இது நம்ம எடுத்துப்போம். அதுவும் யாருக்கு? ஃபார் தேர் ஓன் பர்பஸ், ஹிம்செல்ஃப். ஸோ இந்த வேல்யூ நம்ம எடுத்துப்போம். அடுத்து என்ன இருக்குது? பெய்டு பை செக் இருக்கா? ஸோ கேஷில் பே பண்ணல, செக்கில் பே பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவும் வரும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் ஹிஸ் ஒய்ஃபு, ஸ்பவுஸ் வராங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ இந்த வேல்யூவும் நம்ம எடுத்துப்போம். அடுத்து என்ன இருக்குது? பெய்டு பை கிரெடிட் கார்டு. ஸோ கேஷில் பே பண்ணல, கார்டில் பே பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை எடுத்துப்போம். அடுத்து செக் பண்ணுங்கள். டிபெண்ட் டாட்டர் ஃபார் தேர் ஓன் சில்ட்ரன், அதாவது ஃபார் தேர் ஓன் டாட்டர், ஃபார் தேர் ஓன் சன் டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம எடுத்துப்போம். இதே இண்டிபெண்ட்டாக இருந்தால் எடுத்துக்க மாட்டோம். டிபெண்ட்டாக இருக்கனால இந்த வேல்யூ நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? டெபிட் கார்டு மூலியமாக பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். டிபெண்ட் ஆயிருக்காங்க, பிரதர்னு இருக்குது. ஸோ டிபெண்ட் சிப்ளிங்ஸ்க்கு வராது, டிபெண்ட் சில்ட்ரன்ஸுக்கு தானே வரும்னு சொன்னேன். ஸோ இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம். இந்த 6000 வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம். புரிஞ்சுதா? டிபெண்ட் சில்ட்ரன் எடுத்துப்போம். டிபெண்ட் சிப்ளிங்ஸ் கிடையாது, பிரதர் சிஸ்டர் இது கிடையாது. டாட்டர் சன் எடுத்துப்போம். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? கிரெடிட் கார்டு மூலியமாக பே பண்ணியிருக்காங்க. ஃபார் ஹிஸ் மேஜர் சன் இருக்குது. ஹூ இஸ் நாட் அ டிபெண்ட்டாக இருக்கிறவங்கள மட்டும்தான் எடுத்துக்கணும். இண்டிபெண்ட், ஹீ இஸ் நாட் அ டிபெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 4000ம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அடுத்து என்ன இருக்குது? 15,000 செக் மூலியமாக பே பண்ணியிருக்காங்க. ஃபார் ஹிஸ் ஃபாதர் ஹூ இஸ் நாட் டிபெண்ட். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரண்ட்ஸுன்னு ஃபாதர் மதர்னு வந்துட்டாவே அவங்க டிபெண்ட்டாக இருக்கலாம், இண்டிபெண்ட்டாகவே இருந்தாலுமே பேரண்ட்ஸ்க்கு வர்றதை நம்ம எடுத்துப்போம். நீங்கள் டிபெண்ட்டாக இண்டிபெண்ட் செக் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 30,000 பேட் பை தி செக் ஃபார் ஹிஸ் மதர் ஹூ இஸ் டிபெண்டிங். ஸோ ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு வந்துட்டாவே அந்த அமௌண்ட்டை நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம் போடுவோமா? ஸோ 80D டிடக்ஷன் பொறுத்த வரைக்கும் தனியாக ஃபார் தேர் ஓன் பர்பஸ், ஸ்பவுஸுக்கு, சில்ட்ரனுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிடக்ஷனாக போடணும். அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு தனி டிடக்ஷனாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். எல்லா அமௌண்ட்டையும் ஒன்றா ஆட் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸுக்கு தனியாக ஒரு 25,000 வரும். ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஃபார் தேர் ஓன் செல்ஃப் இவங்கெல்லாம் தனி கேட்டகிரியில் வருவாங்க. ஸோ இவங்க தனி கேட்டகிரி, பேரண்ட்ஸ் தனி கேட்டகிரி. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன எழுதணும்? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டிடக்ஷன் பெர்மிசபிள் அண்டர் செக்ஷன் 80D இதெல்லாம் எழுதிடுங்க. நான் எதுவுமே எழுதாமல் டேரெக்டாக உங்களுக்கு கேல்குலேஷன்ஸ் மட்டும் போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? நம்மளுக்கு இந்த 20,000 எடுத்துப்போம் ஃபார் தேர் ஓன் பர்பஸ் அப்படிங்கிறனால. அடுத்து என்ன இருக்குது? இந்த 15,000 எடுத்துப்போம் ஸ்பவுஸுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அமௌண்ட்டு கிரெடிட் கார்டு மூலயமா பே பண்ணியிருக்காங்க டிபெண்ட் சில்ட்ரனுக்கு. ஸோ இந்த வேல்யூ 7,000ம் எடுத்துப்போம். ஓகே? ஸோ அடுத்து இருக்கிற இந்த 2 வேல்யூவும் எடுத்துக்க மாட்டோம். இது பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ வராது. இது பாருங்கள் சிப்ளிங்ஸாக இருக்குது. ஸோ வராது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இதெல்லாம் ஃபாதர் இன்கம். ஸோ ஃபாதர் பேரண்ட்ஸ் இன்கம் தனியாக போடுவோம். ஸோ 20 + 15 35, 30 + 5 7 42,000. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன செக்ஷனில் வருது? 80Dயில் வருது. இதோட லிமிட் எவ்வளோ சொன்னேன்? 25,000. ஓகேவா? ஸோ 25,000க்கு கீழே இருக்கிற அமௌண்ட்டை நம்ம விச்செவர் இஸ் லெஸ்ன்னு கம்பேர் பண்ணி எழுதலாம். 25,000க்கு மேலே போகுதுன்னா அப் டு 25,000 தான் ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ இது பார்ட் ஏல இது 3த்தையும் ஆட் பண்ணி 42,000 வருது. இதில் 25,000 தான் ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டு போட்டு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 இருக்கா? யார் யாரோடது? ஃபாதரோடது, மதரோடது. ஃபாதரோட இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதாவது செக் மூலியமாக பே பண்ணது 15,000.
மதருக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 13,000 பே பண்ணியிருக்காங்க. ஸோ 13 + 15 நம்மளுக்கு 28,000. இதுவுமே 25,000க்கு மேலே போகுது. அப்போ இதோட லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 25,000 தான் லிமிட். 25,000க்கு மேலே போகக்கூடாது. ஸோ இது பார்ட் பி மூலியமாக நம்மளுக்கு கிடைச்ச டிடக்ஷன். இப்போது இந்த 25,000 ப்ளஸ் நம்மளுக்கு பார்ட் பியில் கிடைச்ச பேரண்ட்ஸோடதையும் ஆட் பண்ணால் we will get ₹50,000 as our total deduction. ஓகேவா? ஸோ நம்மளோட என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் டிடக்ஷன் பெர்மிசபிள். நீங்கள் வந்துட்டு therefore the actual paymentன்னு எழுதலாம். இல்லைனா நீங்கள் வந்து டோட்டல் டிடக்ஷன்னு எழுதிட்டு ₹50,000 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். புரிஞ்சுதா? ஸோ 80D பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் இன்கம்க்கு மட்டும் தனியாக ஒன்று போடுவோம், மீதி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்க. 20,000க்கு மேலே போச்சுன்னா அப் டு 25,000 தான் லிமிட். ஸோ எப்படி நம்ம 80Cலையும் இதே மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் அதோட ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000 தான் லிமிட். இதுக்கு நம்மளுக்கு 25,000 லிமிட். ஓகேவா? ஸோ இந்த சம் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சம் போவோமா? ஓகே, சம் நம்பர் அடுத்த சம்மு ஃப்ரம் தி ஃபாலோயிங் பேமெண்ட்ஸ் மேட் பை தி செக். இவங்க டோட்டலாகவே கொடுத்துட்டாங்க மேட் பை தி செக்குன்னு. கம்ப்யூட் தி அமௌண்ட் அவைலபிள் ஆஸ் தி டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80D. இதுலேயும் 80D செக்ஷனும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம செக் பண்ணுவோமா யார் யாருக்கு வரும் வராதுன்னு. செல்ஃப் இருக்குது, செல்ஃப் வரும், ஸ்பவுஸ் வரும். இது பாருங்கள், டிபெண்ட் இருக்குது, ஃபர்ஸ்ட் சன் செகண்ட் சன். ஸோ இது ரெண்டுமே ஃபார் தேர் ஓன் சில்ட்ரனுக்கு தான். ஆனால் சில்ட்ரன் பொறுத்த வரைக்கும் அவங்க டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வரும், நாட் டிபெண்ட்னா வராது. அடுத்து பாருங்கள், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபாதர் மதர். ஸோ இது ரெண்டுமே வரும். ஆனால் இப்போ இதே அபோவ் 60 இயர்ஸ்னால் அடிஷ்னலாக இதோட எக்ஸ்ட்ரா ஒரு 25,000 நம்ம ஆட் பண்ணணும். புரிஞ்சிச்சா? நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், பேரண்ட்ஸுக்கு தனி இன்னொரு காலம் தனியாக போடுவோமா. இப்போ இதுவே அபோவ் 60 இயர்ஸாக இருந்துச்சுன்னா அடிஷ்னலாக ஒரு 25,000 ஆட் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அபோவ் 60 இயர்ஸ்னால் அடிஷ்னல் 25,000 ஷுட் பி ஆடட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்ம நம்ம போடுவோமா. ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன எழுதணும், கொஸ்டினில் என்ன, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80D ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் 24-25. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எழுதுகிறப்போ. அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஒரு டேப்லர் காலம் போட்டு எழுதுங்க, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால எந்த ஒரு டேப்லர் காலமும் போடாமல் ஆர்டர் இல்லாமல் எழுதுவேன். ஆனால் நீங்கள் எழுதுகிறப்போ ஒரு டேப்லர் காலம் போட்டு நீங்கள் கிளியராக எழுதணும். இப்போ ஃபஸ்ட் அமௌண்ட் தனியாக எழுதிப்போம். எப்போதுமே பேரண்ட்ஸ் இன்கம் தனி, மீதி இன்கம்மை தனியாக நம்ம கேல்குலேட் பண்ணணும் ஃபார் 80D செக்ஷன்ஸ்க்கு மட்டும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் ஹிஸ் ஓன் செல்ஃப், ஸோ 20,000 வந்துடும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார் ஸ்பவுஸுக்கு இருக்குது, ஸோ இந்த 7,000 நம்ம எடுத்துப்போம். டிபெண்ட் சில்ட்ரனோட இன்கம் மட்டும்தான் எடுத்துப்போம், ஸோ 5,000 வராது, 4,000 மட்டும்தான் வரும். மீதி ரெண்டும் பேரண்ட்ஸ் இன்கம், ஸோ அதை நம்ம தனியாக போட்டுக்கலாம். ஸோ 27,000 + 4,000 நம்மளுக்கு எவ்வளோ இன்கம், 37 வருது. ஸோ 80D டிடக்ஷனில் நம்மளுக்கு லிமிட் எவ்வளோ, 25,000 தான் நம்மளோட லிமிட்டு. ஓகேவா? ஸோ 31,000 இருக்குது. ஸோ இதை வந்து லிமிட் அண்டர் 25,000 தான். நெக்ஸ்ட் பேரண்ட்ஸோட இன்கம் போடுவோமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அபோவ் 60 இயர்ஸ்க்கு மேலேனா எக்ஸ்ட்ரா 25,000 ஆட் பண்ணுவோம். ஸோ 12,000ஓட 25,000 ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் மதரோட இன்கம், இவங்க வந்து 60 இயர்ஸ்க்கு கீழே தான் இருக்காங்க. இவங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா 38,000. ஸோ 38,000. நெக்ஸ்ட் இவங்களோட இன்கம் பாருங்கள் 12,000. ஸோ 12,000ஓட அடிஷ்னலாக ஒரு 25,000 ஆட் பண்ணணும். ஸோ 12,000 + 25,000 we will get 37,000. இது தனி, புரிஞ்சுக்கோங்க. இந்த இன்கம் தனி. இப்போ 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா அவங்க இன்கம் 37,000 நம்ம எழுதணும். இதில் நீங்கள் கொண்டு போய் 25,000 ஆர் 35,000 விச் எவர் இஸ் லெஸ் 25,000 எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி ஒரு 25,000 ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது செப்பரேட்டாக வச்சுக்கணும். மதர் இன்கமில் மட்டும் 25,000 ஆர் 38,000 விச் எவர் இஸ் லெஸ் 25,000. ஓகே. ஸோ இப்போ இந்த 37 + 25 we will get 62,000. ஓகேவா? ஸோ எப்போ உங்களுக்கு ஃபாதர் மதர் இன்கமில் ஏஜ் கொடுக்காம இருந்துச்சுன்னா நம்ம போன சம்மில் போட்ட மாதிரி ரெண்டு இன்கமும் எழுதி ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி எழுதுவோம். டோட்டல் இன்கம் ஆர் 25,000 விச் எவர் இஸ் லெஸ் 25,000 இஸ் லெஸ். ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்துப்போம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபாதரோட இன்கம் யாரோட இன்கம் இருக்குது, ஃபாதரோட இன்கம் மட்டும் அபவ் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. மதர் இன்கம் பார்த்தீங்கன்னா 58 இயர்ஸ், அதாவது 60 இயர்ஸ்க்கு கீழே இருக்குது. அப்படிங்கிறப்போ யாருக்கு 60 இயர்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்களோட 25,000 ஆட் பண்ணி 37,000 இந்த இன்கம் தனியாக வச்சுக்கணும். இதில் கொண்டு போய் நீங்கள் அகெயின் ஒரு 25,000ஓட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி 25,000 ஆட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இது செப்பரேட். அதுக்கப்புறமா யாரோட இன்கம் வந்து லெஸ் தென் 6 இயர்ஸு கீழே இருக்கோ அவங்களோட 25,000 போட்டுட்டு கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணால் 25,000 தான் லெஸ். ஸோ இந்த ரெண்டு இன்கம்னையும் ஆட் பண்ணால் we will get 62,000. now add this 62 plus 25,000. ஓகேவா? ஸோ 62,000ஓட 25,000 நீங்கள் இந்த ஸ்டெப்போட போட்டு சம் முடிச்சிடலாம், நோ ப்ராப்ளம். இல்லை நீங்கள் அகெயின் ரெண்டு இன்கமையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிறனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 62 + 25 we will get 87,000. ஸோ ஆக்சுவல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 87,000. இல்லைனா டோட்டல் டிடக்ஷன் ஆஃப் போத் தி பேரண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் இந்த காலத்தையும் ஆட் பண்ணால் we will get 87,000 rupeesன்னு மென்ஷன் பண்ணலாம். புரிஞ்சிச்சா? நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது ஏஜை நோட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டாக செக் பண்ணணும். செக்கில் பே பண்ணியிருக்காங்களா கேஷில் பே பண்ணியிருக்காங்களா நோட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஷன் 80DDக்கு போவோமா? ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க? மிஸ்டர் நிர்மல் ஹேஸ் ஃபர்னிஷ்ட் தி ஃபாலோயிங் particulars of the previous year 2024 to 25. ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்யூட் தி டாக்ஸபிள் இன்கம். உங்களை டிடக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லலை, அதையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் டாக்ஸபிள் இன்கம் போடணும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து கிராஸ் டோட்டல் இன்கம்ல டிடக்ஷனை மைனஸ் பண்ணால் we will get the taxable income. இதுதான் பேசிக் டிடக்ஷனோட ப்ரொசீஜர். ஓகேவா? சில கொஸ்டின்லாம் உங்களுக்கு டிடக்ஷன் மட்டும் கண்டுபிடிக்க சொன்னால் இப்போ நம்ம போட்ட மாதிரி என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்குன்னு போட்டு எழுதுவோம். இதுவே டாக்ஸபிள் இன்கம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிட்டு அதோட டிடக்ஷனை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கலாம், கிராஸ் டோட்டல் இன்கம். இல்லை நான் டிடக்ஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு போடுவேன்னா டிடக்ஷன்ஸும் ஃபஸ்ட்டு போடலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்முக்கு நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் இன்கம் போட்டுட்டு டிடக்ஷனை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இருக்கணும்? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம்னு எழுதிக்கலாம். இல்லைனா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் இன்கம்னு போட்டு ரெண்டுத்தையும் நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் இன்கம். நான் ரெண்டுத்தையுமே ஜாயிண்டாக தான் எழுதுறேன். ஸோ டாக்ஸபிள் இன்கம்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? சேலரியோட இன்கம் இருக்குது. உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் நெட்டுன்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் அந்த அமௌண்ட்டை டைரெக்டாக எழுதணும். இல்லை உங்களுக்கு கிராஸ் இந்த மாதிரி கிராஸ் கொடுத்துருந்தா நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போடணும். இல்லை எதுவுமே கொடுக்காம இருந்தாலும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கம்பல்சரி போடணும். புரிஞ்சிச்சா? இப்போ இதுக்கு கிராஸ் கொடுக்கல, ஆனால் எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போட்டு மைனஸ் பண்ணணும். இப்போ இஃப் அவங்க வந்து நெட் அப்படின்னு ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தா தான் நீங்கள் இந்த 3 lakhs டேரெக்டாக எழுதணும். இப்போ நம்மளுக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நம்ம மைனஸ் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? நம்மளுக்கு 3 lakhs. சேலரியோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அமௌண்ட் எவ்வளோ? 50,000. இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 3 lakhsல 50,000 போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது? 2,50,000. ஓகேவா? அடுத்து என்ன அமௌண்ட் இருக்குது? சேலரி போனதுக்கப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிராஸு 90,000. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட அமௌண்ட் எவ்வளோ? நம்மளுக்கு 90,000 கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்னன்னு சொல்லுங்கள்? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் 90,000. ஓகேவா? ஸோ கால்குலேட் பண்ணிடுவோமா? 90,000ல் 30%னா நம்மளுக்கு 27,000 வருது. ஸோ இந்த 90,000ல் நம்ம 27,000 மைனஸ் பண்ணோம்னா we will get 63,000. ஓகேவா? ஸோ இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000, இதுக்கு 30% ஆஃப் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. அடுத்து என்ன இருக்குது? இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் 80,000. இதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் 80,000. ஓகேவா? ஸோ இப்போது இந்த 2,50,000 63 80 ஆட் பண்ணோம்னா we will get the total amount. 2,50,000ோட 63,000 80,000.
3,93,000 தான் நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேவா? இப்போது இந்த கிராஸ் டோட்டல் இன்கமில் என்ன மைனஸ் பண்ணுவோம்? டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணுவோம். டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80 எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிடக்ஷன் செக் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 3 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டிடக்ஷன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப். ஆர்பிஎஃப்னா என்னது? ரெகனைஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்டு. ஃபண்டுனாவே பிஎஃப்னாவே என்ன வரும்? அது 80Cக்கு போயிடும். ஸோ இது டிடக்ஷன் அண்டர் 80C. நெக்ஸ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னா நான் என்ன டிடக்ஷன் சொன்னேன்? 80Dயில் வந்துடும். அடுத்து அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹிஸ் டிஸ்ஏபிள்டு சன். டிசேபிள்டு சன்னா எந்த செக்ஷனில் வரும்? 80DDயில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுவே இங்கே வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹிஸ் டிபெண்ட் சன்னுன்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் கேன்சர் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டிசீஸ் மென்ஷன் பண்ணியிருந்தா அது எந்த செக்ஷனில் வரும்? 80DDBயில் வரும். புரிஞ்சுதா? நார்மலாக வெறும் மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால் 80Dங்க. டிசேபிள்டு அந்த மாதிரி ஒரு டிசேபிலிட்டி வந்துச்சுன்னா 80DDயில் வரும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிசீஸ் கொடுத்துருந்தா DDBயில் வரும். ஓகேவா? ஈஸியான கான்செப்ட் தான். இப்போ நம்ம டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் போட்டோமா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? 80C சொன்னோம், அந்த ஆர்பிஎஃப். சரியா? ஆர்பிஎஃப். அடுத்து 80D மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். இதை நீங்கள் ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும். நெக்ஸ்ட் என்ன செக்ஷன்? DDயில் வரும், டிசேபிலிட்டி சன்னு. சரியா? ஸோ இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10,000 தான். இப்போ இதுவே இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 lakhs இருந்துச்சு அப்படின்னா இங்கே 1,50,000 தான் எழுதணும். இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து 80Dனா 25,000 ஆர் தி ஆக்சுவல் அமௌண்ட் விச் எவர் இஸ் லெஸ்ன்னு கம்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி 80Cக்கு 1,50,000 ஆர் தி அமௌண்ட் விச் எவர் இஸ் லெஸ்ன்னு நீங்கள் கம்பேர் பண்ணணும். இது 1,50,000 கீழே தான் இருக்குது. ஸோ எந்த கம்பேரிசனும் கிடையாது, டேரெக்டாக எடுத்து எழுதிடலாம். இதே பாருங்கள், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 32,000 இருக்குது. ஸோ 32,000 ஆர் 25,000 விச் எவர் இஸ் லெஸ். நம்மளுக்கு 25,000 தான் சின்ன அமௌண்ட். ஸோ அது நம்ம எழுதிடலாம். அடுத்து என்ன இருக்குது? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் இஸ் டிசேபிள்டு 30,000. ஆனால் செக்ஷன் DD பொறுத்த வரைக்கும் 80DD பொறுத்த வரைக்கும் என்ன அமௌண்ட் சொன்னேன்? 75,000. அது வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ விச் எவர் இஸ் லெஸ்ன்னு கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபிக்ஸ்டு அமௌண்ட் 75,000. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேப்பரை நான் அகெயின் ஃபோட்டோ எடுத்து இந்த வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா ஏதாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா செக்ஷன்ஸ்க்கும் நம்ம கம்பேர் பண்ணுவோம் விச் எவர் இஸ் லெஸ்ன்னு. ஆனால் 80DD பொறுத்த வரைக்கும் 75,000 தான். இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு அமௌண்ட். இப்போ இதே அபவ் 80% ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1,25,000 அதுவுமே ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டல் டிடக்ஷனோட வேல்யூ ஆட் பண்ணுவோமா? 10 + 25 35. 35ஓட 75 ஆட் பண்ணோம்னா we will get 1,10,000. இப்போது இந்த 3,93,000ஓட 1,10,000 மைனஸ் பண்ணோம்னா we will get 2,83,000. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் இன்கம். இல்லைனா நீங்கள் டாக்ஸபிள் இன்கம்னே எழுதிக்கலாம். புரிஞ்சிச்சா? இதுதாங்க பேசிக்கானது. நம்ம எடுத்தோன்னே கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிப்போம். அடுத்து என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்குன்னு போட்டுட்டு அதை ஆட் பண்ணி டோட்டலாக எழுதிட்டு கிராஸ் டோட்டல் இன்கமோட நம்மளோட டிடக்ஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா we will get the total income. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நம்ம 80DD நான் சொன்ன 3 செக்ஷன்லேயும் ஒரு சம் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சம் இருக்குது? ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ மிஸ்டர் வெற்றி அண்ட் இண்டிவிஜுவல் அசஸி ஹேஸ் ஃபர்னிஷ் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர். இவங்களே டோட்டல் இன்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த டோட்டல் இன்கம் கேல்குலேட் பண்ணுறதால கம்மியாயிடுச்சு. கான்ட்ரிபியூஷன் டு பிபிஎஃப். இந்த ஆர்பிஎஃப் பிபிஎஃப்னு வந்தால் என்ன செக்ஷன் வரும்? 80C வரும். ஓகே. நீங்கள் கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்களும் கெஸ் பண்ணுங்கள் எந்த செக்ஷனில் வரும்னு. ஓகே. எக்ஸ்பெண்டிச்சர் ரிகார்டிங் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் டிபெண்டன்ட் பிரதர் ஹூ இஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர். ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிசீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன செக்ஷன்? 80DDB. ஓகேவா? இப்போ நம்ம சம் போடுவோமா? இவங்களே நம்மளுக்கு வந்துட்டு டோட்டல் இன்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வேலையை நம்மளுக்கு கம்மி. ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோ நம்மளுக்கு? 12 lakhs. இதில் நம்ம வந்து டிடக்ஷனை மைனஸ் பண்ணுவோமா? ஸோ இங்கே லெஸ்ன்னு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கேப் இல்லாமல் எழுதிட்டேன். ஸோ லெஸ்ஸு டிடக்ஷன்ஸ் வருமா? டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80.
எழுதிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று டிடக்ஷன் இருக்குது பிபிஎஃப்னு, அது என்ன செக்ஷன் 80Cயில் வரும். அடுத்து கேன்சர் ஸ்பெசிஃபிக் டிசீஸ் அப்படின்னா என்ன செக்ஷன் 80 DDBயில் வரும். இன்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 30,000 தான். ஸோ 30,000 டேரெக்டாக எழுதிருங்க. DDBக்கு என்னது 75,000. ஸோ 75,000 கொடுத்துருக்காங்களா. DDBக்கு என்ன அமௌண்ட்டு 40,000. ஓகேவா. ஸோ 40,000 ஆர் 75,000 விச் எவர் இஸ் லெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40,000 தான் லெஸ்ஸு. ஸோ 30,000 40,000. இப்போது இந்த 12 lakhsல 30,000 40,000 நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ 12 lakhs மைனஸ் 30,000 40,000 மைனஸ் பண்ணோம்னா we will get 7. டோட்டலாக பார்த்திங்கன்னா 11,30,000. இதுதான் நம்மளோட டோட்டல் இன்கம். புரிஞ்சிச்சா? டோட்டல் இன்கம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ மைண்டில் வச்சுக்க வேண்டியது டிடினா 75,000 இது ஃபிக்ஸ்டு. இதே டிடிபி ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிசீஸ் இருக்குன்னா 40,000. சீனியர் சிட்டிசன்னா 1 lakh. இதில் நம்ம கம்பேர் பண்ணி விச் எவர் லெஸ்ன்னு எழுதுவோம். ஓகேவா. ஸோ இதே 80Dனா என்ன அமௌண்ட்டு 25,000. ஓகேவா. கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். இதில் டிடக்ஷனோட வேல்யூஸை ஆட் பண்ணி கிராஸ் டோட்டல் இன்கமில் டிடக்ஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் இன்கம் கிடச்சிரும். ஓகேவா. ஸோ மீதி இருக்க டிடக்ஷன்ஸில் நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதே கான்செப்ட் தான் ஃபார் ஹோல் சாப்டர். எந்த புக்காக இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து இந்த புக்கில் இருக்க சம் ப்ரிஃபர் பண்ணுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கனாலும் நான் பண்ணுறேன். ஓகே. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இந்த கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ 80Dனா என்ன, டிடினா என்ன, டிடிபினா என்னன்னு. ஓகேவா. ஸோ நேற்று நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் 80C அண்ட் 80CCC அண்ட் 80CCD. அந்த வீடியோட லிங்க்கையும் நான் கமெண்ட்லேயும் அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி 80Cயை பாருங்கள். பார்த்துட்டு அடுத்த செக்ஷன் 80Dக்கு வாங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த இதை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகவே புரியும். ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் இப்போ நான் சொல்லி கொடுத்ததில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.